வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் டூரியன் பழம் ஒன்று கிடச்சிருக்குது. அது வெட்டி சாப்பிட போகிறோம். நல்லா பழுத்த பழம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பழுத்த டூரியன் ஒன்று. இப்போ சீசன் கிடையாது இது, ஆனால் விற்றுட்டு இருந்தாங்க கடையிலன்ட்டு வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. இப்போ நல்லா பழுத்து இருக்குது. வெட்டி அத்தைக்கும் ஜெமிக்கும் சாப்பிட கொடுப்போம். நல்லா பழுத்து வெடிச்சிருக்குது பழம். இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் மாறி இருக்குது பாருங்கள். க்ரீனாக இருக்கும். அது இந்த முள்ளெல்லாம் சாஃப்டாகிடுச்சு, அதுவாக வெடிச்சிருக்குது. இப்போ வெட்டி பார்த்தோன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியும். பார்க்கலாமா? வாசனைனா அப்படி ஒரு வாசனை அடிக்குது. வீடே இதோட ஸ்மெல் வந்துருச்சு. நேற்று வாங்கிட்டு வந்தாங்க சாயந்தரம். சரி காலையில் வெட்டலாமேன்னு வச்சுட்டோம். படுத்து ஏந்திரிக்கிறோம் காலையில், வீடு ஃபுல்லாக இந்த பழம் ஸ்மெல் தான். இது வந்து கையில் குத்தும் அது, அதனால தான் நான் ஒரு துணி வச்சு தூக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த பழம், நல்லா சாப்பிடுவாங்க. சில பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது. ஏன் தெரியுமா? ஒரு மாதிரி கெட்டு போன ஸ்மெல் மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன்னு கோச்சிக்கூடாது. போன வாட்டி ஒரு படத்தை காமிச்சு நான் சொன்னேன், இது வந்து ஒரு கெட்டு போன ஸ்மெல்லு, ஒரு சாக் ஸ்மெல் வரும்னு. அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறீங்க, நாங்களாம் நல்லா சாப்பிடுவோன்னு சொன்னீங்க. உண்மைதான் அது. இதை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஸ்மெல் மட்டும் தாங்க முடியாது, அப்படி ஒரு ஸ்மெல் இது. இப்போ நம்ம வந்து வெட்டி பார்க்கலாமா? வெடிச்சிருக்குது நல்லா. முள்ளு குத்துறதுனால தான் நான் அந்த துணியை வச்சிருக்கிறேன். குத்துதுப்பா முள்ளு. ஆவுப்பா. அப்பா, எல்லா பக்கமும் சோளம் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. இப்போ பாருங்க, ஐயோ சாப்பிடுவாங்க பாருங்க, நல்லா இருக்கும் இந்த பழம். நம்ம தோட்டத்துலேயும் ஒரே ஒரு பெரிய டூரியன் மரம் இருக்குது. ஒவ்வொரு சீசனுக்கும் அவ்வளோ காய்க்கும். நிறைய பழம் எடுப்போம் நாங்கள் அதுலேருந்து. இதே மாதிரி பழம் தான் அதுவும், ஆனால் இன்னும் கூட பெரிய சைஸ் வரும். அதில் பலாசோளம் மாதிரியே தான் இல்லை இது. இது டேஸ்ட் எப்படிங்க? பட்டரில் சீனி போட்ட மாதிரி நல்லா இருக்கும். ரெண்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டேன், அவ்வளோதாங்க. இதில் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது, விரிச்சு பாருங்க. இங்கே இதில் ஒரு சோளம் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்க. அப்பா, இந்த பாருங்க, இது நல்லா அழகாக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா பலாசோளம் மாதிரி தான் இருக்குது. பலாப்பழத்தில் இருக்குமே கொட்டை, அது மாதிரி இருக்குது. இந்த டூரியன்லேயும் பலாப்பழத்தில் இருக்கிற மாதிரி ஊளம்பழம், அடுத்தது வரிக்கான் பழம்னு இருக்குது. அது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஊளாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வரிக்கானோட ஊளாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கொலன்னு இருக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 சோளம் இருக்கு. அப்போ ஒரு இதில் 2 சோளம் இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கு. கையில் அப்படியே அது பட்டர் மாதிரி தான் இருக்குது கையில். நல்ல டேஸ்ட். சூப்பராக இருக்கு. இதில் வந்து ஐஸ்கிரீம் கூட வருதுல்ல. நம்ம வீட்டில் இருக்கிறதும் இதே பழம் தான். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது இன்னும் பூக்கலை இல்லையா? பூக்கலை. நல்லா இனிப்பாக இருக்குது. அந்த வித்தியாசமான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது இதில். இன்றைக்கி தோட்டத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு.
நல்லா கூட்டி தேவையில்லாத காஞ்ச இலை அது இதுன்னு எல்லாத்தையும் எரிச்சாச்சு. ராக்ஷி ராக்ஷி மல்லா வரான் சைக்கிளில் பிரேக் இல்லை. இப்போ இறங்கும் போது பாருங்கள். டூரியன் கண்ணெல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்காக தோட்டம் ரெடி ஆகிட்டுருக்குது. இது ரொம்ப நாளாக இப்போ நர்சரியிலேயே இருக்குது. தண்ணி ஊற்றி மருந்தடித்து எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்குறோம். இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. கொஞ்சம் குள்ளமாக மரம் இருக்கும் போதே நிறைய காய் காய்க்கும். நிறைய தோட்டம் ஃபுல்லாக வைக்க போகிறோம். அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ. இதுக்காக குழியும் வெட்டிகிட்ருக்குறாங்க. இது வந்து பாக்கு கன்று. இதுக்கும் நம்ம வந்து தோட்டம் முழுக்க இருக்கிற இடத்த ரெடி பண்ணிடணும். இது வந்து கடைசி செட்டு, ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னும் இது வளர வேண்டிய டைம் இருக்குது. அதுக்கப்புறமா மெயின் ஃபீல்டுக்கு மாற்றிடுவாங்க. இந்த இடம்தான் டூரியனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம தோட்டத்தில் வேலியெல்லாம் போட்டிருக்குறாங்க பாருங்கள். உள்ளுக்கு எதுவும் மாடு ஆடு அந்த மாதிரி எதுவும் வந்து அந்த கண்ணை எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேலி போட்டிருக்குறாங்க. இந்த குச்செல்லாம் வேலி போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லாமே கிளிசீரியா குச்சி. இங்கே வளரும் ஒரு மரம், அது பேர் கிளிசீரியா. அந்த மரத்தோட குச்சி வேலி போடுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போது குழி போடுது. ஒவ்வொரு கண்ணுக்கும் இடைவெளி அதிகமாக வேணும். ஏன்னா சின்ன கண்ணாக இருக்கும் போது தெரியாது, பெருசானா இடிக்கும். இந்த கம்பு வந்து 5 அடி. இதில் இந்த துண்டு வரைக்கும் 3 அடி. இதுலேருந்து இது வரைக்கும் 3 அடி. இது வச்சோன்னா இந்த அளவுக்கு வரைக்கும் 3 அடி. அப்புறம் இந்த சைடுக்கு 3 அடி. இந்த சைடுக்கு 3 அடி வரும். குழி போடுறதுக்காகவே இந்த வண்டி வந்திருக்குது. வேகமாக குழி போட்டுரும். நம்ம வந்து வேலை செய்கிறவங்க போட்டாங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். இது போட்டுச்சுன்னா 2 நாள்லேயே வேலை முடிஞ்சிடும். அதனால தான் இதை வர வச்சு ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது. எவ்வளோ அழகாக குழி போடுது பாருங்கள். நம்ம வேலை செய்கிறவங்க ஆளுங்க தோணுனாங்கன்னா கஷ்டமாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும் அந்த குழி போடுறதுக்கு. அவ்வளோதான் மக்களே, இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல். பாய்.